ஏண்டா இப்போ இந்த நோட்டீஸ் எல்லாம் கொண்டு போய் தான் ஆகணுமா? இல்லம்மா, அவளோட ஆசையை நான் நிறைவேற்றி தானே வைக்கணும். ஏன்னா காதலிச்சில கல்யாணம் பண்ணேன். இந்த ஊர்லயே என் பையன் கல்யாணம் மாதிரி யாரோட கல்யாணமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊரே பார்த்து வியக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு அம்புட்டு செலவு பண்ணி அவ்வளோ அழகா பண்ணின என் புள்ள கல்யாணம் கடைசியில் என் பிள்ளைக்கு இப்படியே நடக்கணும். அழுகாத தங்கம், காலையில இருந்து நீ ரொம்ப அழுதுட்ட. மேற்கொண்டு அழுது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்லைங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் வருத்தத்தை என்னால் அழுகையால மட்டும்தான் வெளியே சொல்ல முடியுது. அழாதீங்கம்மா, முதல்ல காசு எடுத்து வச்சிருக்கோம், அதை முதல்ல அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இதை நான் உமா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம கிளம்புவோம். மன்னிச்சிருடா, எல்லாமே எங்கனால தானே. நீங்க என்னம்மா பண்ணீங்க? இல்லடா, ஊரா ஓட்ட பணம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கழிவை தான் தரும்னு தெரிஞ்சிருந்தோம். உழைக்காத பணம் உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தோம் திருட்டுத்தனமா அந்த பணத்தெல்லாம் ஆசைப்பட்ட பாவத்துக்கு தான் இன்னைக்கு ஊரு முழுக்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒத்த பையன் வாழ்க்கையோ இப்படி சீரழிஞ்சு போய் நிற்கிது. பெத்தவங்க பாவம் பிள்ளைங்களை வந்து சேருன்ற மாதிரி நாங்க பண்ணின பாவம் இன்னைக்கு உன் தலையில வந்து விடிஞ்சிருச்சேடா. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல, புரியுதா? எனக்கு நீங்களும் அப்பாவும் மட்டும்தாம்மா முக்கியம். பாதியில் வந்தவங்க பாதியில் போயிட்டாங்க. ஆதியில் வளர்த்த நீங்கள் தானம்மா எனக்கு துணையாக இருக்கீங்க. நான் போயிட்டு பாருமா. என்னங்க, என்னால சுத்தமா முடியலைங்க. நம்ம பையனை இப்படி என்னால பார்க்க முடியலைங்க. என்னங்க, இதுக்கு வேற வழியே இல்லையா? இங்க பாரு, அந்த பொண்ணு நம்ம பையன் கூட பழகுனது நீ சொன்ன மாதிரி பணத்துக்கு தான் போல இருக்கு. பணம் இருக்க வரைக்கும் பாசம் இருந்துச்சு. பணம் போனதுக்கு அப்புறம் எல்லாமே நம்மளை விட்டு போச்சு. என்னைக்கு பண காசு வந்தோடனே கண் மூடித்தனமா நான் இருந்தனோ, இப்படி ஒரு விஷயம் நடந்துதான் என் கண்ணை திறக்கணும்னு இருக்குதோ என்னவோ. என்னாலேயே நம்ம பையனை ஓன் கொடுத்து பார்க்க முடியல. அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்துச்சு. அந்த கிடைச்ச வாழ்க்கையை நிலைக்காம போய் இந்த மாதிரி ஒரு கொடுமை வேற எந்த அப்பனுக்கு வராது. சரி, அந்த பணத்தை எடு, நம்ம போய் அவங்களுக்கு கொடுப்போம். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுவானுங்க. அழகு சுந்தரம் இப்படி காசு பணத்தை தூக்கிக்கிட்டு ஊரை விட்ட ஓடிட்டான்னு சொல்லி நம்ம பேர்ல கெட்ட பேர் தான் வரும். சரிங்க, எடுத்துட்டு வரேன். ஐயா, சின்ன பொண்ணு சொன்னுச்சு இந்த மாதிரியெல்லாம் அங்கே பிரச்சனை நடக்குதுன்னு. மனசே கேட்கலையா? அவங்க தான் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க. அதுக்குன்னு நம்மளும் இப்படி விட்டா எப்படி? ஒரு டீ என்ன ஏதுன்னு போய் பார்ப்போமா? அத்தை, என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கெல்லாம் இப்போ பணக்காரவங்க அத்தை, நம்மள மாதிரிலாம் கிடையாது. இத்தனை நாளா எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது கல்லுன்னு நிரூபிக்கிற அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் எதையுமே பேசி விலக்கி அவங்களெல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கு என் மனசுல சுத்தமாக இடம் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கஷ்ட நேரத்தில் யார் என் கூட இருந்தாங்களோ அவங்கள வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். ஆனால் இனிமே யார் என்னைய பச்சோந்தி மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்க யாரும் எனக்கு தேவையில்லை. அவங்க என் வாழ்க்கையிலையும் சரி, இனிமே என் கண்ணுலையும் சரி, அவங்க பட்டா கூட இனி அவங்கள நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வெறுத்து போயிட்டேன். என்னடா இப்படி சொல்ற? 1000 தான் இருந்தாலும் தங்கத்தை எதோட சேர்த்தாலும் தங்கம் தங்கம் தான், புரியுதா? நீ ஏன் தகரமா மாறணும்னு நினைக்கிற? நம்ம குடும்பம்டா. அப்படி நம்ம குடும்பம்னு இருந்தனால தான் அத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு என் புள்ள பொண்டாட்டிக்கு கூட ஒன்றும் செய்ய முடியாத அந்த வேதனை வெளியே சொல்ல முடியல. ஒரு ஆம்பளைக்கு ஒரு அசிங்கமான என்ன தெரியுமா? தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கும் தன்னால உண்டான பொண்ணுக்கும் எதுவுமே செய்ய முடியாம ஒரு ஆம்பளை நடுத்தருவில் நிக்கிறான் பாருங்க, ஒரு கையால் ஆகாதவனு. அவனை விட அந்த வேதனை வேற யாருக்கும் புரியாது. அந்த வேதனையை நான் என் வாழ்நாள் முழுக்க அனுபவிச்சிருக்கேன். என் பொண்டாட்டிக்கு நான் பெருசா எதுவுமே செஞ்சதில்ல அத்தை.
ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா போதும். அவ அதை விட சந்தோஷம் பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாது. ஒரு தீபாவளி பொங்கல் எதுனாலும் சரி அவங்களுக்கு போக மிச்ச மீதி ஒரு 100-200 இருந்துச்சுன்னா அந்த 100-200 சேலையில கட்டுக்கடை சேலை ஏதாவது இருக்கும், அதை நான் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லையா என் வீட்டுல அம்மா எடுப்பாங்க, எதுக்கு சும்மா நீங்க காசு செலவு பண்றீங்கன்னு அப்படி போய் சொல்லி என்ன மாத்துவா. அவங்க வீட்டுல அவர்கிட்ட காசு இல்லம்மா, இந்த தடவை நீங்க துணி எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க முடியாத அளவுக்கு கூனி குறுகி போய் நின்று எங்களுக்காக பிச்சை எடுப்பா. இவளுக்கு மேல என்னம்மா அவங்க எனக்கு செஞ்சுட்டாங்க சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு நான் கஷ்டம்னோனையும் என் மாமன், என் மச்சான், என் அத்தை, அந்த அக்கா, நீங்க எல்லாரும் வந்து நின்னீங்க. இன்னைக்கு நான் ஒரு தொழில் வச்சிருக்கேன், இன்னைக்கு என்னால கை நிறைய சம்பாதிக்க முடியலனாலும் ஒரு அளவு சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும். நான் பட்ட கஷ்டங்கள் எதையும் நான் மறக்கல, ஆனா எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்களையும் நான் மறக்கல. இதுக்கப்புறம் அவங்க என் வாழ்க்கையில வரவே வேண்டாம், வரவும் வேண்டவே வேண்டாம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான், அது என் அமுதா மட்டும்தான். அதை தவிர வேற யாரை பத்தியும் நான் கண்டுக்க போறதும் கிடையாது, எதையுமே நான் பத்தி யோசிக்க போறதும் கிடையாது. புரியுதுடாப்பா, உன் மன வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இத்தனை நாள் இம்பிட்டு வேதனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நீ இருந்திருக்கன்னு இப்பதான் புரியுது. இல்ல அத்தை, உண்மையை சொல்ல போனா பெத்தவங்க தான் பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஆனா என் வீட்டை பொறுத்த வரைக்கும் என் அம்மாவும் சரி என் தங்கச்சியும் சரி அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களுக்கு பிடிச்சதை நான் செய்வேன், வைப்பேன், எல்லாம் பண்ணுவேனே தவிர என்னை பத்தி துளி கூட அவங்க யாரும் யோசிக்கல. அப்படின்னும் போது நான் எதுக்கு அவங்கள பத்தி யோசிக்கணும் சொல்லுங்க பாப்போம். இதுக்கப்புறம் யாரை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் கஷ்ட நேரத்திலையும் நான் நல்லா இருக்க நேரத்திலையும் என் கூட எனக்காக துணையா நின்னாவ. இவளை விட என்னத்தை எனக்கு பெருசா அவங்க செஞ்சுட்டாங்க. கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து காசுல நான் கஷ்டப்படும் போது கழுத்துல இருக்க ஒவ்வொரு நகரட்டையும் கழட்டி கொடுப்பா. அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிடணுன்றதுக்கோசரம் நீங்க அதை வாங்கி கொடுங்க, நான் வீட்டுல இருக்கிறது ஏதாவது பாத்துக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ நாள் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வயிற்ற நினைச்சிட்டு படுத்திருக்கா. இவங்களை விடவா எனக்கு அவங்க முக்கியம்? எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். 4 பேர் சொல்லட்டும், இப்படி பெத்த தாயை பார்க்காம இப்படி பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு எவன் சொன்னாலும் அவனுக்கு என் வலியும் வேதனையும் புரியாது. எனக்கு என் பொண்டாட்டி போதும், அதை தவிர வேற எதுவும் வேண்டாம். உமா, என்னடி நகையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, இது கவரிங்க இல்ல உண்மையான நகையா? எனக்கு என்ன தெரியும். உமா இந்தா, இதெல்லாம் கவரிங்க இல்ல ஒரிஜினல் நகையா? என்ன உமா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? இத்தனை நாளா நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு கட்டுன பொண்டாட்டியோட நகையை களவாணி பண்ணிவிட்டு இப்ப கவரிங் நகையை உள்ள வச்சுட்டு என்ன அந்த மாதிரி ஏமாத்துறேன்னு பாக்குறியோ? ஏமா அந்த அளவுக்கு நான் கேவலமானவனா தான் இருந்திருக்கேன் உனக்கு. இங்க பாரு, என்கிட்ட இந்த இதெல்லாம் பேசாத. எப்படிதான் இவ்வளோ கேவலமா இருக்கீங்களோ தெரியல. ஆத்தா அப்பன் அவங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே உன் உடம்புலயும் ஓடுது. அதுங்க எப்படி ஊரடிச்சு உலையில போட்டுச்சுங்களோ அந்த மாதிரி கட்டின பொண்டாட்டியோட இதெல்லாம் இது பண்ற. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உமா, என்ன உமா, அதானே உண்மை. நல்ல குடும்பம் மாதிரி எப்படியே பேசிட்டு இருக்க. ஏன் உமா இத்தனை நாள் தெரியலையா அது நல்ல குடும்பம்னு? இப்பதான் அது நல்ல குடும்பம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுதா? நல்ல குடும்பமா? எங்க எல்லாத்தையும் எங்க வீட்டை விட்டு விரட்டி இந்த வீட்டுனால வாசல்ல நின்றுக்கிட்டு ஆத்தாக்காரி அம்புட்டு துணி மூட்டையும் அள்ளி என் மூஞ்சில தூக்கி வீசினா. அதெல்லாம் இன்னும் நான் மறக்கல. அது மட்டுமா, வீடு வாசல் இல்லாம நான் கோவிலா உட்காந்து ஒவ்வொரு வீடு வாசலா நின்று பிச்சை எடுத்து திங்கிற அளவுக்கு ஆளாக்குனால அந்த பாவம்லாம் உன் குடும்பத்தை சும்மா விடு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு காலமும் சும்மா விடாது. அது மட்டுமா, வீட்டுக்கு வந்த மருமவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க. எனக்கு சோறாக தெரியல, குழம்பாக தெரியலனாலும் ஊரு பொறுக்க மட்டும் தெரியுமான்னு சொல்லி எத்தனை நாள் உங்க ஆத்தா பேசியிருக்கா. அவன் மட்டுமா பேசுனா? நீயும் அப்படிதானே? எவ்வளோ கேவலமா பேசுன. காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணேன், ஒரு நாளாவது விரும்பின பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு விவஸ்தை கூட இல்லாத மாதிரி தானே நீ என்னை அடிச்சு இது பேசுன. எல்லாரும் முன்னாடியும் நான் படிக்காதவன்னு சொல்லி என்னை குத்தி காட்டி பேசல. நான் படிக்காதவ தான், ஏன் தெரிஞ்சுதானே விரும்பின? நீ தெரியாமையா விரும்பின? என்னமோ தெரியாம நான் உன்ட்ட மறைச்ச மாதிரியில் பண்ணிட்டு இருக்க. எனக்கு சமைக்க தெரியாதுதான், எனக்கு எதுவுமே தெரியாதுதான், தெரியாம தானே எல்லாமே கல்யாணம் பண்ணேன். உன்னால இப்போ நான் உண்டாயி இப்போ என் பொழப்பு போய் என் மான மரியாதை போய் எல்லாரும் மணி எவ்வளோ கூனி குறுகி போய் நின்று தெரியுமா? இன்னைக்கு என் குடும்பம் அப்படி அந்தளிச்சிலையும் ஆனதுக்கு காரணமே நீயும் உங்கள் ஆத்தாக்காரியும் தான். இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாவம் வருதுன்னா வராமல் இருக்குமா? ஏமா அப்போ ஒரு நிமிஷம் கூட நீ என்ன விரும்பலையா? நான் எதுக்கு உன்னை விரும்புகிறேன்? முதல்ல நீ எனக்கு என்ன, நீ உன்னை நான் விரும்புறதுக்கு ஏதோ உங்ககிட்ட காசு பணம் இருந்துச்சு, அதனால சரி எனக்கெல்லாம் நீ வாங்கி கொடுத்த வச்ச. சரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். அம்புட்டு தான், வேற ஒரு வெங்காயமும் கிடையாது.
இப்போ உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வாங்க கூட இதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழணும். அதுவும் இல்லாமல் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அம்புட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உன் குடும்பத்தில் வந்து நான் வாழ்ந்தேன்னா அப்புறம் நானும் இல்லை கேவலம் கெட்டு போய் நிற்கணும். ஏம்மா உனக்கு இந்த அளவுக்குலாம் பேசலாம் தெரியுமா? இங்கே பாரு, இப்போ எதுக்கு இங்கே நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலை? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, என் பொண்டாட்டிகிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, சரியா? இது தங்கமா கவரிங்க? இது தங்கம் தான். காசே இல்ல நீங்க இப்ப எப்படி வந்துச்சு? இங்க பாருங்க, நான் ஒன்றும் யார் வீட்லயும் போய் பிச்சை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்க அம்மாவோட நகை, அதுக்கப்புறம் எங்க வீடு வாசனை எல்லாத்தையும் வித்து எல்லாரோட கடனையும் அடைச்சிட்டு உங்க வீட்டுல இருந்து வாங்கின நகை பணத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். புரியுதா? இது நீங்க போட்ட அதே நகை தான். உரசி பாத்துக்கங்க, இல்லையா எந்த மார்வாடி கடையில வேணாலும் தேய்ச்சி பாத்துக்கங்க. ஏய், எல்லாம் சரியா இருக்கான்னு பாருடி. நான் காசு மாலையெல்லாம் போட்டேன். உங்க எல்லா மாலையும் அதுல சரியா இருக்கு, புரியுதுங்களா? இது மட்டும் தான் கொடுத்துருக்க. நான் கேட்டதுங்க. நீ கேட்டதுதான் டைவர்ஸ் தானே கொண்டு வந்திருக்கேன். மொத்தமா கையெழுத்து போட்டேன். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உன் வாழ்க்கையில நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எழுதிட்டேன். போதுமா? நாளை பின்ன என் புள்ள எனக்கு வேணும் வைக்கணும் அந்த இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. சரி, அந்த புள்ள மேல நான் எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன். போதுமா? இனிமே நான் உன் கண்ணிலையும் முடிக்க மாட்டேன். மொத்த எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வித்துட்டு இந்த ஊரை விட்டு போறேன். போகும்போது என் கூட வருவேன்னு நினச்சி தான் வந்தேன். இந்த டைவர்ஸும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும்னு வருவேன்னு நினச்சேன். கடைசியில் நான் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஒழுங்காக இருந்திருப்பேனோ என்னவோ. கண்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாத்துக்கும் புத்தி வருது. அந்த மாதிரி தான். நான் காதலிச்சதில் தப்பு பண்ணலை, யாரை காதலிச்சேன்றதுல தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ, என்னைக்கு நீ என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டியோ, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை நினச்சி வேதனைப்பட்டு அழுது நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வையே. நான் எதுக்கு அழுது புலம்பிக்கிட்டு நிற்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீங்களாம் யாரு, எவ்வளோ பெரிய ஆளு, எங்களுக்கெல்லாம் இருக்க வீடு கூட இல்லாமல்ல நாங்கள் போகிறோம். சும்மா இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. வந்தமா கொடுத்தமா கொடுத்துட்டு கிளம்பு. இந்தா, இனிமே உன் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன். ஏண்டி, அவன் சொன்னான்றதுக்கோசரம் நீ உரசி பார்க்காம கண்மூடித்தனமா நிக்காதடி. எடுத்து எல்லாத்தையும் உரசுடி, உரசு. சரிம்மா. எப்படியோடி இல்லைன்னு வையே, நீயும் அவன் டைவர்ஸ் கொடுக்காம விட்டுருந்தான், இன்னைக்கு ஊராரு முன்னாடி நீயும் காசை களவாண்டன்னு சொல்லி நம்மளே இதா பேசியிருப்பாங்க. ஆமாம்மா, எப்படியோ உனக்கு பிடிச்ச பீடை இதோட விட்டுச்சு. இனிமே எல்லாத்தையும் தொலைச்சு கட்டிட்டு இனிமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுவோண்டி. ஆமாம்மா, அதான் சரி. இனிமே உங்க நொன்னைங்காரனு வேணாம், அந்த அமுதம் வேணாம், உன் புருஷனு வேணாம். உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம்ம வீட்டில் வரப்போகிற வாரிசு, அது போதும். என்னங்க மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம பெற்றவங்க தான் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சி கண்மூடித்தனமாக அவங்க வீட்டுக்கு நான் போனது ரொம்ப தப்புங்க. ஆயிரம் தான் அடித்தாலும் பிடிச்சாலும் நீங்கள் பல வார்த்தை பேசினாலும் என் மேலே அன்பு காட்டுறதை என்னைக்கு நீங்கள் விட்டதும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டத்தோடு தாங்க இங்கே வந்திருக்கேன். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு முட்டாத்தனமா முட்டாச்சிருக்கியா நான் இருந்திருக்கேங்க. என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்க, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்க. இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க, எந்த தப்புமே பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒரு உண்மையான பொண்டாட்டியா உங்க காலுக்கடியிலே நான் இருக்கேங்க. என்ன வேணான்னு வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. நான் பண்ணது தப்பு தாங்க, நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு அழுவுற? எந்திரி எந்திரி. இல்லைங்க, என்னைய வெறுத்து ஒதுக்கிறாதீங்க. நீங்க இல்லாத போதுதாங்க உங்க அருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. யாருமா உனக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனா ஓ அருமை நீ இல்லாத போதே எனக்கு தெரிஞ்சுது. என்னைக்குமே ஒரு பொண்டாட்டிக்கும் ஒரு மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு என் சுயநலத்துக்காக உன்னை காசு கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வான்னு சொன்னனே தவிர உன் மனசை நான் ஒரு நாளும் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஆனா நீ இல்லாத போதுதான் இந்த வீட்டில் அம்புட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு எவ்வளவோ நான் வேலைக்கும் போய்கிட்டு பிள்ளையும் பார்க்கறது எம்புட்டு கஷ்டம்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா வீடு வீடாகவும் இருக்காது, ஆம்பளை முழு மனுஷனாகவும் இருக்க மாட்டான் அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ணது தப்பு தான்.
இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் பொண்டாட்டிக்கு பண்றது நாளைக்கு என் பொண்ணுக்கும் வரும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்ல, ஒரு ஆம்பளையே என்னால உன் காலில் விழ முடியல. ஆனா நீ காலில் விழுந்துட்ட. அம்புட்டு தான் உனக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம். எல்லாத்துக்காகவும் உன்கிட்ட நான் சண்டை போட்டேன். அந்த பொண்ணு இங்கே வந்தான்னு சொல்லி அவளை நீ பார்க்கல வைக்கலன்னு சத்தம் போட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம், அந்த பிள்ளைக்கு கல்யாணமே வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட நம்மளை கூப்பிடாம ஒதுக்கிட்டு பண்ணுறாங்க. பாதியில் வந்தவங்களுக்காக கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்தி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்போ தான் நான் வருத்தப்பட்டேன். அந்த நிமிஷமே உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் ஆம்பளை இல்லையா, எனக்கு ரொம்ப ஈகோ அதிகம்டி. அதான் எப்படி போய் நான் உன்கிட்ட வந்து உன் காலடியில் விழுகிறதுன்னு தான் நான் தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிரு கோகிலா. இனிமே எந்த பிரச்சனையும் வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வோம். அடுத்தவங்களால, மூணாவது மனுஷங்களால தானே நமக்குள்ள எப்பயும் சண்டை வருது. இனி எந்த மூணாவது மனுஷங்களும் வேணாம், நாலாவது மனுஷங்களும் வேணாம். நமக்கு நம்மள மட்டும் போதும். இந்தாங்க, இதில் சொன்னபடியே 30 லட்சம் ரூபா பணம் இருக்கு, பிடிங்க. பாத்தீங்களா தலைவரே, இம்புட்டு பணம் எப்படி வந்துச்சு? இத்தனை நாள் பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னா இங்க இப்போ பார்த்தீங்களா, இந்த 30 லட்சத்தை மட்டும்தான் களவாண்டிங்களா? இன்னும் ஏகப்பட்ட பணம் எது களவாண்டிங்களா என்னன்னு தெரியல. இந்த 5 வருஷத்துல, இந்த 1 வருஷத்துல மட்டும்தான் இவ்வளோ கணக்கு வழக்கு பார்த்துருக்கு. இன்னும் மீதியை பார்த்தா எம்பிட்டு ஆட்டையை போட்டிக்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். வெள்ளசாமி, வாய் இருக்குன்றதுக்காக ரொம்ப அதிகமாக பேசாதீங்க, சரியா? நாங்கள் தப்பு பண்ணோம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, அது ரொம்ப தப்பு. கொட்டின வார்த்தையை மறுபடியும் அள்ள முடியாது. அந்த தப்பை மட்டும் என்றைக்கும் பண்ணாதீங்க. அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? உண்மைதானே. நீங்க என்னமோ நல்லவங்களோ உத்தமிகளோ ஊருப்பட்ட காசு பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு இதான் பேசுறாங்க. அப்பதான் பேச்சு. நீங்கள் பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க, நாங்கள் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். என்றைக்கும் காலச்சக்கரம் ஒரே போல் சுழலாது, அது திரும்பியும் சுற்றும். அந்த நிலையில தான் இப்போ நாங்கள் இருக்கோம். தயவு செஞ்சு வார்த்தையால் கொள்ளாதீங்க. ஏற்கனவே நாங்கள் எல்லாத்தையும் விற்று மனம் உடஞ்சி போய் தான் இந்த ஊரை விட்டு போக போகிறோம். ஊரை விட்டு போறீங்களா? ஏன் இங்கே இருக்க வேண்டியதானே? இல்லைங்க, நாங்கள் பண்ணது தப்புங்க. இனி மறுபடியும் இந்த ஊரில் இருந்தோம்னா எங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் எதுவுமே இருக்காது. அதனால் இங்கே இருந்தாலும் சரிப்பட்டு வராது. நாங்கள் வெளியே போகிறது தான் நல்லது. அப்பா சாமி, கிளம்புங்க. இல்லைன்னா மறுபடியும் எதையாவது ஒன்று ஆட்டையை போட்டுக்கிட்டு போனாலும் போயிருவீங்க. ஆமையா, பொட்டி படுக்கை எடுத்து வச்சிருக்காங்களா, இல்லை பொருள் பண்டத்தை எல்லாம் எடுத்து சுருட்டிக்கிட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. முதல்ல கோயில் நகையெல்லாம் இருக்கான்னு பார்க்கணுயா. ஏன்னா ரொம்ப பேர் களவாணித்தனம் பண்ணாலும் பண்ணி போடுவாங்க. இங்கே பாருங்க, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. கோயில் சொத்து கொலை நாசம்னு எனக்கு தெரியும். அப்படி ஒன்றும் கோயில் சொத்து ஆசைக்கு படுற அளவுக்கு நான் கேவலமானவன் கிடையாது. அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. தெரியாம பேசினாலும் சரி, தெரிஞ்சு பேசினாலும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன். நான் தப்பு பண்ணினது தான், இல்லைன்னு சொல்லலை. ஊரார் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கறனாலும் கேட்டுக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க. ஆத்தி ஐயா, கீழே விழுந்தும் மீசையில மண் ஓட்டலன்ற கதையா கொஞ்சமாவது கொழுப்பு கரைதான்னு பார்த்தியா? என்னமோ நம்ம களவணித்தனம் பண்ணியிருந்தா இந்த ஆள் என்னென்ன பண்ணியிருப்பான். எத்தனை பேத்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பான். எங்க அண்ணன் புள்ள விரும்பினான்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு எம்புட்டு பாடுபடுத்தினது அதெல்லாம் மறந்துருச்சா என்ன எங்களுக்கு? இங்க பாருங்க, ஊரார் முன்னாடி மன்னிப்பு நான் கேட்குறேன். தயவு செஞ்சு பேசி எங்களை வார்த்தையெல்லாம் கொள்ளாதீங்க. சரி விடுங்க, ஏதோ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் ஒன்றும் இந்த பணத்தில் எனக்காக கேட்கல, இந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே செய்யணுன்றதுக்காக தான் கேட்டேன். அதுவில் உங்களுக்கு எதுவும் மனசு வருத்தப்பட்டுச்சுன்னா அதுக்கு மன்னிச்சிருங்க. ஐயோ இல்லைங்க, உங்கள் மேலே நாங்கள் எதுவுமே நினைக்கல சொக்கு. உங்களை மாதிரி ஒரு ஆள் இருந்ததுனால தான் நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணோம், என்ன பாவத்தை சேர்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருங்க, நாங்கள் போகிறோம். நீங்கள் இப்படி சொல்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. மனசுக்கு நிம்மதியாகவும் இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாகவும் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போகிறோம். இனி நாங்கள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். வெள்ளசாமி, 1000 தான் இருந்தாலும் உங்களை எத்தனையோ தடவை
நான் மரியாதை குறைவாக பேசியிருக்கேன் வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. ஆமா, உங்க மன்னிப்பை கொண்டு போய் குப்பையில தான் கொட்டணும். வெள்ளசாமி, ஏன் இப்படி பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே அவங்க வீட்டுல சாப்பிட்ருக்கோம். அந்த நன்றிக்காவது கொஞ்சமாவது இதா பேசுங்க. ஏன் இப்படி மனசு நோக பேசுறீங்க? எவ்வளவு வருத்தப்பட்டு போறாங்க பாத்தீங்களா? ஆனா நீங்க வேற தலைவரே, இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் பேசணும். இல்லன்னு வைங்க, ரொம்ப ஆணவத்துல ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊர்க்காரவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ செஞ்சிருக்கோம். ஆனா எல்லாரும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி நடந்துக்குவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. விடுங்கங்க, நம்ம பண்ணினது தப்பு தானேங்க. தப்பு பண்ணினா தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த ஊர்லயே எம்புட்டு தலை நிமிர்ந்து நின்னோம். என்னோட பேராசை பெரு நஷ்டன்ற கதையா என்னுடைய பேராசை இன்னைக்கு இப்படி நடுத்தருவில் கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்திடுச்சு. உமா, உங்களுக்கு எவ்வளவு உயிரை வச்சிருந்தேன். ஆனா நீ காசு பணத்துக்காக தான் என்கிட்ட பழகிறேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் சுக்கு நேரம் உடஞ்சு போயிட்டேன். நீ என்ன பண்றது? உனக்காக வாழ்றனோ இல்லையோ, இனி இவங்க 2 பேத்துக்காக நான் வாழ்ந்துதான் ஆகணும். தடவை நீ என்னை விட்டு போயிருவியோன்னு நினைச்சு கையை எடுத்துட்டு உயிரை விட துணிஞ்சு. ஆனா உன்ன மாதிரி ஆளுக்காக என் உயிரை விட துணிஞ்சேன்னு இப்ப வருத்தமா இருக்கு. இனிமே என் அம்மா என் அப்பா இவங்க மட்டும் எனக்கு போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். என் வாழ்க்கையில இவங்க மட்டுமே போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய தனி கொடுத்தனம் சீரீஸ் வந்துட்டு பார்ட் 1 வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதையுமே மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சீரீஸ் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தண்டனை கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சுவாரஸ்யமும் இருக்கணும். அந்த காரணத்துக்காக தான் கொஞ்சம் அவங்கள விட்டு பிடிக்கிறது. பட் வந்து என்னென்னா உடனே இதை பண்ணுங்கள் அப்படின்னும் போது அது வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. அதே சமயம் அந்த கதையும் வந்துட்டு ரொம்ப சொதப்பலாயிடும். அந்த காரணத்துக்காக தான் இப்போ பார்ட் 2 கொண்டு வர போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது, இவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இன்னைக்கு அப்புறம் வரக்கூடிய கப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய கப்பிள்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்ன சந்தோஷங்கள் வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து இனிமேல் கொண்டு வர போகிறோம். இதில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டோரியில் ஆட் பண்ணுவோம். அதுக்காகவும் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, நாளையிலேருந்து ஒரு நியூ வீடியோவை நம்ம பார்க்கலாம்.